நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த கதையில விக்ரம் அப்படின்ற ஒரு வணிகர் இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் தங்கம், வைரம் இதெல்லாம் வணிகம் செய்யற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப ஆடம்பரமா ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காருல. அப்பதான் நிறைய லேடிஸ் தண்ணி எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவர் உதவி கேட்கும் போது அங்க இருக்க மீரான்ற ஒரு பொண்ணு உதவி எல்லாம் பண்றாங்க. இதுல இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருது. மீராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அப்படி கல்யாணம் பண்ணவரு தினமும் அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. மனசு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரிலாம் பேசுறாரு. அதுக்கப்புறம் மீரா என்ன மாதிரியான முடிவு எடுத்தாங்கன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப இந்த கதைக்குள்ள நம்ம வந்துடலாம். இந்த கதையோட தொடக்கமே விக்ரம் அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செல்வந்தரா இருப்பாரு. இந்த கதை மன்னர் காலத்து டைம்ல நடக்கிறது தான். அதாவது மன்னர் காலம்னா ரொம்ப பழைய மன்னர் காலம் இல்ல, அடுத்தடுத்த ராஜா வாரிசு அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, அந்த காலகட்டத்துல தான் நடக்குது. விக்ரமை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா வணிகர். எல்லா மன்னர்கள் கூடயும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பாரு. நிறைய பகுதியை சுத்தி சுத்தி வருவாரு. இங்க இருந்து பொருளை கொண்டு போய் அங்க தரது, அங்க இருந்து பொருளை கொண்டு வந்து இங்க தரது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அந்த வணிகம் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது பயங்கரமா தண்ணி தாகம் எடுக்குது. இவர்கிட்ட சுத்தமா நீரே கிடையாது. எங்கேயாவது நீர் கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்காரு. அங்க நிறைய வயசு பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள கலகலப்பா பேசிட்டு தண்ணி எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பகுதியில இருந்து தண்ணியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கேட்கும் போது எல்லா லேடிஸும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்காக தண்ணி எடுத்துட்டு ரொம்ப தூரம் நடந்து வராங்கல்ல, எப்படி தரதுன்னு யோசிக்கும் போது மீரான்ற ஒருத்தங்க இருக்காங்கல்ல, இந்தாங்க குடிங்கன்ற மாதிரி இவருக்கு தண்ணி எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இவருக்குமே மீராவை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருது. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 30-35 வயசு இருக்கும். இவருக்கு மீராவை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. மீரா தவிச்ச வாய்க்கு தண்ணி தந்திருக்காங்கல்ல, அதனாலயும் ரொம்ப பிடிச்சிருது. அழகா இருக்கிறதுனாலயும் ரொம்ப பிடிச்சிருது. இவருமே இவங்களோட பேரண்ட்ஸ், அதாவது மீராவோட பேரண்ட்ஸை பார்த்து பேசணும்னு யோசிக்கிறாரு. இவருக்கு திருமணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசைலாம் இருக்குல்ல, அதனால இவரே மீராவோட வீட்டுக்கு வராரு. மீராவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றத பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. நான் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லும் போது பேரண்ட்ஸ்க்கு ஒரு விருப்பம் வருது. காரணம் இவரு நல்லா நல்ல சம்பாத்தியம் வச்சிருக்காரு. ஒரு பெரிய ஆடம்பரமான வீட்டுல தான் இருக்காரு. நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு நல்ல லைஃப் கிடைக்குமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பொண்ணுக்குமே பிடிச்சிருக்கான்னு கேட்கும் போது விக்ரம பிடிச்சிருக்கு போல, பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. அப்ப இவங்க 2 பேருக்கு திருமணத்தை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, 2 பேருக்கும் திருமணத்தை எல்லாம் பண்ணி வச்சிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் விக்ரமோட சுயரூபம் தெரிய வருது. விக்ரம பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆணவம் பிடிச்சவரா இருப்பாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்ப பாரு நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆணவம் பிடிச்சவரா இருப்பாரு. ஒய்ஃபை மதிக்கவே மாட்டாரு. ஒய்ஃபை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கிள்ளுக்கீரை மாதிரி தான் அவங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. எப்ப பாரு அவங்களை திட்டுறாரு, அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இது, நம்ம பேரண்ட்ஸ் வீட்டை விட்டு இவரை நம்பி வந்தா இவர் இவ்வளவு மோசமா ட்ரீட் பண்றாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவரோட வீட்டுல வேலைக்காரங்களா நிறைய பேர் இருப்பாங்க. வேலைக்காரங்களையுமே ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாரு. இவர் இப்படிதான் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா தான் இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. இவர் கூட எப்படி நம்ம மீதி வாழ்க்கையை வாழ போறோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த விக்ரம் சந்தோஷமா இருக்காரு. நம்ம பயணம் மாதிரி மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவங்க பயணம் மாதிரி மேற்கொள்றாங்க பாத்தீங்களா. அப்படி பயணம் மாதிரி மேற்கொண்டவங்க டயர்ட் ஆகி ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது அங்க ஆடு மேய்க்கிற மாதிரி ஒரு பையன் இருக்கான். அவனோட பேர் அர்ஜுன் அப்படின்றது. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க, மீரா கவனிக்கிறாங்க. இப்ப அந்த பையன் கிட்ட போய் நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போய் அந்த பையன் கிட்ட பேசுறாங்க. அதாவது நிறைய ஆடு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆட்டை பத்தி எல்லாம் கேக்குறாங்க. இது என்ன மாதிரியான ஆடு, அது என்ன மாதிரியான ஆடுன்ற மாதிரி நிறைய சில டீட்டெயிலாம் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்டு பேசிட்டு இருக்காங்கல்ல, இதை பாக்குற விக்ரமுக்கு கோவம் வந்துருது. விக்ரம பொறுத்த வரைக்கும் படுத்து சாஞ்சி ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருப்பாரு. இதை பாக்குறவரு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப வேகமா அந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, ஒரு ஆடு மேய்க்கிறவங்க கிட்ட உனக்கு என்ன பேச்சு, அதாவது சந்தேகப்படுற மாதிரி கொஞ்சம் பேசுறாரு. ஆடு மேய்க்கிறவங்க கிட்ட உனக்கு என்ன பேச்சு, ஆடு மேய்க்கிறவன்லாம் மிருகத்தனமா தான் இருப்பான், அந்த மாதிரி ஒரு மிருகத்துக்கிட்ட எல்லாம் உனக்கு என்ன பேச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ரூடா பேசிட்டு இருக்காரு. அர்ஜுனுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் இவர் கொஞ்சம் வசதியானவர் மாதிரி இருக்காரு. இவரை எதிர்த்துலாம் நம்ம எதுவுமே பேச தேவையில்லைன்ற மாதிரி கொஞ்சம் அமைதியாவே தான் இருக்கான். ஒய்ஃபுமே என்னங்க இப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. சந்தேகப்படுற மாதிரி பேசுறாருல, அதனால அப்படி பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல பெரிய ஆர்குமெண்ட் வருது. எப்பவுமே கொஞ்சம் பொறுமையா போற மீரா கொஞ்சம் எதிர்த்து பேசவே இவருக்கு விக்ரமுக்கு ரொம்ப ஈகோ ஹர்ட் ஆயிருது. என்ன நீ என்னையே எதிர்த்து பேசுறியா, இதுக்கப்புறம் என் வீட்டுல உனக்கு இடம் கிடையாது, இவங்கிட்ட தானே பேசிட்டு இருக்க, அப்ப இவன் கூடயே போன்ற மாதிரிலாம் பேசுறாங்க.
அதாவது பேசுறாரு, ரொம்ப மோசமா பேசுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல விட்டுட்டு போயிடுவான்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. இவங்களுமே வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஹஸ்பண்ட் கிட்ட கெஞ்சிக்கிட்டே தான் போவாங்க. ஆனா உன்னை கூட்டு போக முடியாதுன்ற மாதிரி விட்டுட்டு போயிடுறாரு. இப்ப மீராக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதே பகுதியில உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அர்ஜுன் திரும்ப அந்த பகுதிக்கு வராரு. வந்தவரு இவங்க ஹஸ்பண்ட் உண்மையிலேயே விட்டுட்டு போயிட்டாரு போல, கூட்டு போல எப்படியும் சமாதானமாயி கூட்டு போயிடுவாருன்னு நினைச்சா விட்டு போயிட்டாரு போல அப்படின்ற மாதிரி ரொம்ப கவலைப்படுறான் இந்த அர்ஜுன்ன்ற பையன். அர்ஜுனன்ற பையன் ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொல்றான்னா, நான் உன்னை சகோதரியா, அதாவது வந்து கூட பிறந்த சகோதரி மாதிரி ஏத்துக்கிறேன், நீ ஏன் கூட வரியா, என் வீட்டுல வேணா தங்கிக்கோ, நீ ஏதாவது வேலை பார்க்கணும்னா பாரு, நான் வந்து உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. சோ 2 பேருமே வந்து சகோதரன் சகோதரியா வந்து வீட்டுல வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுன்ற மாதிரி ஆசை இருக்கும். ஆனா ஆடு மேய்க்கிறது தான் எனக்கு தெரியும், அதை தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ மன்னரை இம்ப்ரெஸ் பண்ணும், அதாவது வந்து அந்த இடத்துல அரசு பதவி வாங்கிட்டனா நீ வந்து கொஞ்சம் வளரலாம், அதுக்கான விஷயத்த நீ பண்றதுக்கு நான் சொல்ற மாதிரி பண்றியான்ற மாதிரி கேட்கறாங்க. நீ என்னோட சகோதரி, நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் சகோதரியை ஏத்துக்கிட்டார்ல, நீ என்ன சொன்னாலும் செய்வேன்னும் போது சில ஆடுகளை வித்துரு, அது மூலியமா கொஞ்சம் காசு கிடைக்கும்ல, அது மூலியமா ஒரு குதிரையை வாங்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குதிரையா எதுக்கு, எனக்கு குதிரையெல்லாம் ஓட்ட தெரியாதுன்னும் போது கத்துக்கோ, ஏன்னா வந்து மன்னர் வந்து ஆண்டு ஒரு போட்டி வைக்கிறாருல, குதிரை போட்டி மாதிரி வைப்பாரு, யாரு அந்த ரேஸ்ல ஜெயிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு போட்டி வைப்பாரு. மன்னருக்கு வந்து நான் உங்க எல்லாரையும் விட டேலண்ட் ஆனவன், உங்க எல்லாரையும் காட்டிலும் குதிரையை ஓட்டுறதுல என்ன அடிச்சுக்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாரு. அவரை நீ ஜெயிச்சிட்டனா கண்டிப்பா உனக்கு ஒரு பெரிய பதவியை போட்டு தருவாரு. ஏன்னா அந்த குதிரை ரேஸ் சாதாரணமா தான் ஒரு சின்ன சன்மானம் மாதிரி தான் தர மாதிரி இருக்கும். ஆனா அவரையே ஜெயிச்சிட்டா, அவரை யாருமே ஜெயிக்க முடியாது, அடுத்தடுத்த லெவலுக்கு வரவங்களுக்கு சன்மானம் மாதிரி ஏதாவது தருவாரு. நீ அவரையே ஜெயிக்கிற அளவுக்கு ட்ரெயின் ஆயிட்டனா அவர் வந்து அவரோட இடத்துல வந்து தளபதி பதவி அந்த மாதிரி ஏதாவது போட்டு தருவாரு. நீ அதுக்கேற்ற விஷயத்த ப்ரிப்பேர் ஆகணும், அதுக்கு நீ தயாராகணும் அப்படின்னும் போது இவங்க சொல்றதுதான் சரியா தான் இருக்கு. ஏன்னா இல்லைன்னா நம்ம கடைசி வரைக்கும் ஆடு மேய்க்கிறவனாவே தான் இருக்கணும், நம்ம அந்த அரசு இடத்துல வந்து பதவியை வாங்கிடணும், எப்படியாவது பதவி வாங்கணும்னா அவரையே மன்னரையே ஜெயிக்கிற அளவுக்கு நம்ம ட்ரெயின் ஆகணும் அப்படின்னும் போது இவருமே ஒரு குதிரையை வாங்குறாரு, அதுல ட்ரெயின் ஆகுறாரு. முதல்ல இவருக்கு குதிரையே ஓட்ட தெரியாதுல, விழுந்து விழுந்து வாடுறாரு. ஆனா குதிரை ஓட்ட தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. போக போக குதிரையை நல்லா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. எப்படியாவது இந்த வருஷம் நடக்க போற அந்த போட்டியில நம்ம கலந்துக்கணும், மன்னரை ஜெயிக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். மன்னரை ஜெயிச்சிட்டா நல்லது, ஏன்னா வந்து இவர் வந்து அந்த பதவிக்கு வந்துருவாரு, அதாவது ஓரளவுக்கு பெரிய இது கிடைக்கும். மன்னர் கிட்ட தோத்துட்டாலும் மன்னருக்கு பின்னாடி அதாவது ஆளுங்க கூட நம்ம ஃபர்ஸ்ட் வந்துடணும், ஏதாவது சன்மானம் மாதிரி கிடைக்கும்ன்ற மாதிரி யோசிக்கும் போது, ஆனா இந்த மீரா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீ மன்னரையே ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. பயங்கரமா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு, எப்படியாவது நம்ம லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போகணுன்ற மாதிரி பயங்கர முயற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப அந்த போட்டி ஆரம்பமாகுது. மன்னர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு, அதாவது இந்த போட்டியில இந்த வாட்டி இவ்வளவு பேர் கலந்துக்க போறீங்க, நானுமே உங்க கூட போட்டியில கலந்துப்பேன், என்ன நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும், ஆனா முடிஞ்சா ஜெயிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் சேலஞ்ச் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. இப்ப குதிரை ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. குதிரை ரேஸ்ல வந்து மன்னர் வந்து எல்லாரையும் விட செம்ம வேகமா போயிட்டு இருக்காரு. அவரோட குதிரையை அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு. குதிரை சர்ன்னு போக ஆரம்பிக்குது. அதை கண்ட்ரோல் பண்ற இவருமே சூப்பரா பண்றாருல, ரொம்ப வித்தியாசத்துல போயிட்டு இருக்காரு. மத்தவங்களால நெருங்கவே முடியல. ஆனா இன்னொன்று பக்கம் இந்த அர்ஜுன் இருக்காரு பாத்தீங்களா, மத்த போட்டியாளர்களா இருக்கிற எல்லாரையும் தாண்டிடுறாரு. ஏறக்குறைய மன்னர் இருக்காருன்னா மன்னருக்கு பின்னாடி இவர் தான் இருக்காரு. பரவாயில்லப்பா, நம்ம நினைச்சது இதாயிருச்சு, மன்னரையும் ஜெயிக்கணும்ன்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. மீராவும் இது எல்லாத்தையும் அங்க பாக்குற இடத்துல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. எப்படியாவது மன்னரை தாண்டிடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது மன்னர் வந்து அந்த இடத்துல ஏடகுடமா வந்து விழுற நிலைமையாயிருது. அதாவது குதிரையோட கால் வந்து ஸ்லிப் ஆன மாதிரி அவர் விழுற நிலைமை வருது, ஒரு பிரச்சனை மாதிரி வருது. அந்த இடத்துல வந்து இவர் தாண்டி போனோம்னா ஈஸியா தாண்டி போயிருக்கலாம், அர்ஜுன் ஈஸியா தாண்டி போயிருக்கலாம். ஆனா அர்ஜுன் வந்து மன்னருக்கு நம்ம உடனே உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி சட்டுன்னு அந்த இடத்துல இறங்கி அவருக்கு வேண்டிய உதவி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. சோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து இறவரையும் அவன் ஜெயிச்சது வந்து இவன் தான்றது மன்னருக்கு தெரியும்ல, நம்மளுக்கு உதவி பண்ணணுன்றதுக்காக இவன் நின்னுட்டான் அப்படின்றது மன்னருக்கு தெரியுது. வந்து குதிரை ஸ்லிப் ஆறதுக்கு அவர் தானே காரணம். சோ மன்னர் நம்ம தோத்துட்டோம், இவன் தான் ஜெயிச்சிட்டான்றதை புரிஞ்சுக்கிறாரு. உன்னோட நல்ல மனசை என்னால புரிஞ்சுக்க முடியுது, கண்டிப்பா உனக்கு நான் ஒரு பதவியை போட்டு தரேன்ற மாதிரி தளபதி பதவின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது மன்னருக்கு அடுத்தடுத்த லெவல்ல இருக்க பதவி இருக்கு பாத்தீங்களா, அந்த பதவியை போட்டு தராரு. இவருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீராக்கு தான் நன்றி சொல்றாரு, நீ சொல்லிதான் நான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணேன், பார்த்தா எனக்கு இப்படி ஒண்ணு நடந்திருக்குன்னும் போது உன்கிட்ட நல்ல மனசு இருந்தது, மன்னர் விழும்போது கூட நீ தாண்டிட்டு போயிடலான்னு நினைக்காம டக்குன்னு அவருக்கு உதவணும்னு நினைச்சல, அந்த நல்ல மனசுக்காக தான் இது கிடைச்சிருக்கு, நீ கவலைப்படாத, அடுத்தடுத்த லெவலுக்கு நீ போவன்ற மாதிரி சொல்றாங்க. சோ அங்க இருக்கிறதுனால சம்பளம் அதிகமா கிடைக்குது. இவருமே வந்து மீராக்கு இன்னொன்னு திருமணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. மீராவை பொறுத்த வரைக்கும் அந்த விக்ரம்னால வந்து லைஃபை இழந்துட்டாங்கல்ல,
வேற ஒரு திருமணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கும் போது இல்ல இல்ல நீ வந்து நல்ல நிலைமைக்கு வரணும், இன்னும் நல்ல நிலைமைக்கு போறதை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன், இப்ப எனக்கு வேணான்ற மாதிரி மறுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா வந்து இவங்களோட லைஃப் கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது. ஓரளவுக்கு பெரிய வீடு வாங்குறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க லைஃப் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து மன்னர் கூட இவர் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிடுறாரு. அந்த மன்னருக்கு ராஜாக்கு இவர் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. ராஜாவை பொறுத்த வரைக்கும் சுனிதான்ற மாதிரி ஒரு இளவரசி இருக்காங்க. அந்த இளவரசிக்கு ஒரு நல்ல வரன் பார்க்கணும்னு நினைக்கும் போது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவன் படை தளபதி தான் இருந்தாலுமே இவனை வந்து ரொம்ப பிடிச்சு போயிருது, அர்ஜுனை ரொம்ப பிடிச்சு போயிருது. இவன் ரொம்ப நல்லவனா இருக்கான், இவனுக்கு திருமணம் பண்ணி வைக்கலான்ற பத்தி ராஜா யோசிக்கிறாரு. அதாவது இந்த இடத்தோட அடுத்த ராஜாவா நீ தான் இருக்கணும்ன்ற பத்தி சொல்றாரு. அர்ஜுனால இந்த விஷயத்த நம்பவே முடியல. எல்லாமே ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிக்குது. ராஜா பதவிக்கே இவர் வந்துடுறாரு. அந்த ராஜா இறந்து போனதுக்கு அப்புறம் இவர் அந்த ராஜான்ற பதவிக்கே வந்துடுறாரு. இந்த இடத்துக்கு நீ வரணும், அதை நான் பார்க்கணும்னு நினைச்சேன், இப்ப அது நடந்துருச்சுன்ற மாதிரி மீரா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நான் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவனா இருந்தேன், என்னை இந்த மாதிரி மாத்தினதுக்கு காரணமே நீ தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா அவங்கள பாராட்டுறாரு. இப்ப விக்ரம் திரும்பி இந்த ஊருக்குள்ள வந்தா விக்ரம நீ பிடிக்கணும், அது கைது செய்யணும், அவனுக்கு அவனோட ஆணவத்தை நம்ம அடக்கணும், அவனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவருமே ஆளுங்க கிட்ட உத்தரவிடுறாரு. வணிகனா ஒருத்தன் இருக்கான், ஒவ்வொரு ஊரா போவான், அவன் இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சாலே அவனை கைது பண்ணி என்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னும் போது ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவர் இந்த ஊரையே வந்து ரொம்ப நல்லாவே மாத்துறாரு, எல்லாருக்குமே வேண்டிய உதவியை பண்றாரு. இவரே வந்து ஆடு மேய்க்கிறதுல இருந்து வந்தவர்ல, அதனால முக்கியமா தேவைப்படுறது மக்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த விக்ரம் இந்த ஊருக்கு வரலாம்னு நினைக்கும் போது ஆளுங்கெல்லாம் சேர்ந்த மாதிரி லாக் பண்றாங்க. விக்ரம பொறுத்த வரைக்கும் நிறைய ஏமாத்து வேலையும் பண்ணுவாரு. அதாவது அந்த மாத்தி மாத்தி தரது, அந்த கல்லுல எல்லாம் கொஞ்சம் ஏமாத்து வேலை பண்ணுவாரு. அது அடிப்படையில லாக் பண்ற மாதிரி தான் ஆளுங்க லாக் பண்ணி கூட்டு வந்துடுறாங்க. விக்ரமே வந்து இவன் இப்ப மன்னரா இருக்கானா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இவன் ரொம்ப அசிங்கப்படுத்தினான் பாத்தீங்களா, அவன் தான் இப்ப மன்னரா இருக்கான்றது தெரிய வருது. இதை தாண்டி இப்ப சகோதரியா மீரா தானே இருக்காங்க, என்னோட சகோதரியை இங்க கூப்பிடுங்கன்னும் போது மீரா அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. இதை பாக்குற இந்த விக்ரமும் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஐயோ இவங்க என்ன இப்படி மாறிட்டாங்க அப்படின்னும் போது இவனுமே வந்து நம்மளை எதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்கன்றது இவனுக்கு புரிஞ்சிருது. இவன் வந்து மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்கும் போது நான் அப்பயே சொன்னேன், யாருனாலும் வந்து மதிச்சுதான் நடந்துக்கணும், ஒருத்தங்க ஏழையா இருக்காங்கன்றதுக்காக கடைசி வரைக்கும் அவங்க ஏழையா தான் இருப்பாங்கன்ற மாதிரி அவங்கள ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். இப்ப என்னாச்சு பாத்தீங்களா, இவன் சாதாரண ஆடு மேய்க்கிறவன்ற மாதிரி நீங்க சொன்னீங்க, ஆனா இவன் எந்த லெவல்ல இருக்கான் பாருங்க. இதை தாண்டி எங்க 2 பேரை இணைச்சு தப்பு தப்பா பேசுனீங்க, ஆனா அன்னைக்கு நீங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு உதவி பண்றதுக்காக வந்தான், என்ன ஒரு சகோதரியா ஏத்துக்கிட்டான், இந்த நிலைமைக்கு அவன் வந்திருக்கான், அவனோட நல்ல எண்ணம் தான் இந்த நிலைமைக்கு அவனை வர வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கர பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இவருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்ம லைஃபை மாத்தினதே மீரா தான், ஆனா வந்து நம்மளை இவ்வளவு புகழ்ந்து பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. விக்ரம தண்டிக்கிறதுல பெருசா இவங்களுக்கு விருப்பம் இல்ல. விக்ரமுக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் புரிய வைக்கணும்னு நினைச்சாங்க, அந்த விஷயத்தெல்லாம் புரிய வச்சிடறாங்கல்ல. இதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஏமாத்து வேலை பண்ணிட்டு இருக்காருல்ல டைமண்ட்ல, அதுல கொஞ்சம் கையாடெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு, ஏமாத்துவாரு. அதாவது உரிய அளவுக்கு சேர்க்காம இவர் மாத்தி மாத்தி, வணிகம்னா கரெக்டான அளவுக்கு சேர்க்கணும்ல, அதுல சில ஏமாத்து வேலை எல்லாம் பண்ணுவாரு. அதை நீ பண்ணாம இரு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. சோ இவங்க 2 பேருமே வந்து சாதாரண ஆளா இருந்து இப்ப இந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. விக்ரம் மூஞ்சில ஒரு கரிய பூசிட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு இந்த கதையை நமக்கு முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக்கை போடுங்க, அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலியில உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.